வீடே இல்லாமலாமும் சில மாதங்கள் இருந்திருக்கோம் நாங்கள். அது அட்ரஸே வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில் ஸ்டே பண்ணி படித்தனால அவங்க வீட்டு அட்ரஸ் போட்டு ஐடி கார்டு வாங்கின கதையெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம வீடுன்னு ஒரு அட்ரஸே இருக்காது, அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. நமக்கு வந்து நல்ல வாடகை வீடு கிடச்சிட்டா சூப்பர்ன்ற நிலைமை தாண்டி இன்றைக்கி நம்மளோட பூமியில் நம்ம இருக்கோம், கீழேருந்து வானம் வரைக்கும் இது நம்மளோட இடம் அப்படின்னு நினச்ச ஒரு வீடு கட்டது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இந்த வீடியோ கிளிப்ஸ் பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக தமிழில் ரிலீஸ் ஆன 3 BHK மூவி தாங்க ஞாபகம் வருது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு சொந்தமாக வீடு வாங்குறது எவ்வளோ கஷ்டம்ன்றது அந்த படத்தில் ரொம்ப அழகாகவே காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சேலரி வந்ததும் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ரெண்ட் கொடுக்கணும், பசங்க படிக்கிறதுக்கு ஒரு பெர்மனன்ட் பிளேஸ் இருக்கணும். எவ்ரி மந்த் ரெண்ட் கொடுக்குற காலத்துல இதையே நம்ம இஎம்ஐயா கட்டியிருந்தா சொந்தமா ஒரு வீடு இருந்திருக்கும்ல அப்படின்னு வர ஃபீலிங் எப்பவுமே சொந்த வீடு இல்லாதவங்க யோசிச்சுட்டே இருக்க விஷயம். இது எல்லாம் சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகும். ஒரு குட்டி குட்டி விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு நாள் சொந்த வீடு வாங்கணும்னு கனவுக்காக சேவ் பண்றாங்க. ரெண்டல்ல இருந்த ஃபேமிலி சொந்த வீட்டுக்கு போகும்போது தட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஹோம் ஷிஃப்ட், இட்ஸ் அ ஜெனரேஷனல் சேஞ்ச். நாங்க இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ஜெனரேஷன் சேஞ்ச்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டே இருக்கும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி. நீங்களும் ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச்க்கு சொந்த வீடு வாங்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ கமெண்ட்ல ஹோம்னு டைப் பண்ணுங்க, நான் உங்களை பர்சனலா அசஸ் பண்றேன். அண்ட் இந்த ரீலை வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க.